ம். வெல்கம் எவ்ரிஒன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோஆர்டினேட் சிஸ்டம் இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில இந்த டாபிக் இருக்கு. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கைனமேட்டிக்ஸ் பத்தி பார்ப்போம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்லி அனலைஸ் வித் மோஷனை மட்டும்தான் அது அனலைஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்ல ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். அப்படிதானே? இந்த கைனமேட்டிக்ஸ்ல வந்து நம்ம ஃபோர்ஸை பத்தி பார்க்கவே மாட்டோம், மோஷனை பத்தி தான் பார்ப்போம். அதுக்கு ஒரு பொசிஷன் வந்து ரெஸ்ட்ல இருக்கா இல்லை மோஷன்ல இருக்கா அப்படிங்கிற ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த ரெஸ்ட் மோஷன் இது என்ன சொல்லுது அப்படின்னா, பொசிஷன் வந்து சேஞ்சஸ் ஆகுதுன்னு சொல்றது. ரெஸ்ட் பொசிஷன் சேஞ்ச் ஆகாது, மோஷன்ல இருக்கிறப்ப பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். அது எதை பொறுத்து இருக்குன்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் டைமை பொறுத்து இருக்கு. அப்ப இதை நான் எப்படி கால்குலேட் பண்றது, அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து யூஸ் ஆகுது. இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று ரெக்டாங்குலர் டைப், சிலிண்ட்ரிக்கல் டைப், ஸ்பெரிக்கல் டைப். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பொசிஷன், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பொசிஷன்ல இருக்கு, ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கா இல்லை மோஷன்ல இருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த பொசிஷன் வெக்டார் வந்து யூஸ் ஆகும். வெலாசிட்டி வெக்டார்னா என்னன்னா, அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா என்ன வேகத்துல சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அது சொல்றதுக்கு வந்து இந்த வெலாசிட்டி. ஓகேங்களா? ஆக்சலரேஷன் வெக்டார் என்ன சொல்றது அப்படின்னா, பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டில சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அது பெர் செகண்டுக்கு பெர் ஹவருக்கு என்ன வேகத்துல மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு கார் எடுத்துக்கோங்க, 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல நான் மூவ் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஆக்சலரேஷன். வெலாசிட்டி என்ன வேகத்துல போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது டைமை பொறுத்து. இதே வேகத்துல நான் 1 மணி நேரம் போனேன் அப்படின்னா 60 கிலோமீட்டர் ரீச் ஆயிருவேன் அப்படின்னு சொல்றது இந்த வெலாசிட்டி வெக்டர். கான்ஸ்டன்டா மூவ் ஆகிட்டே இருக்கிறது. இதெல்லாம் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து படிக்கணும். இதுக்கு அடுத்த வீடியோவில் இதை மேத்தமெட்டிக்கலி எக்ஸ்பிரஷன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.